ஆக்சுவலாக மஞ்சப்பூ மங்களகரமாக எங்கே கிளம்புறீங்க திவு? டுடே முருகருக்கு பர்த்டே, அவரோட நட்சத்திர பர்த்டே. ஸோ நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகணும். நம்ம கோவிலுக்கு போனால் விபூதி சந்தனம் அதெல்லாம் தர மாட்டாங்க, வீட்லேயே வச்சுட்டு போகல, பக்திமயமாக போவோம். எனக்கு வந்து சரியான க்ரௌடாக இருக்கும் ஆக்சுவலாக. எப்படி அதனால தான் நாங்கள் வந்து கரெக்டாக சாப்பிட்ற நேரமாக கிளம்பி போகிறோம். ஒரு மணி தான் ஆகுது. ஸோ 1 மணிக்கு அங்கே க்ரௌடு இருக்காதுன்னு ஒரு நப்பாசையில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போ தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் வந்து போனது கோவில். தைப்பூசம் போனதுல ஆமாம் தரணி ப்ரோவோட போனது தைப்பூசத்துப்போ. அதுக்கப்புறம் போகவே இல்லை அந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு சுத்தம். ஆமா, ஏன்னா இங்க வந்து டைமிங் வந்து ரொம்பவே மாத்திட்டாங்க. ஆமா, எங்களுக்கு அப்போ தெரியல இந்த மாதிரி ஒரு 6 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க அப்படிதான் தெரியல. சரி இந்த வாட்டி நம்ம போகலாம். ஆனா ஆக்சுவலா நம்ம வந்து நேத்தே அவரோட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து மதியானம் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு மதியானம் 2:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஊர் டைம்ல. நான் நினைச்சேன் சரி இந்த டைம் தானே அப்படி. இந்த டைம் அது இரு, எனக்கு அது மட்டும் புரியல. நம்ம பாக்குறது தமிழ், அதாவது நம்ம ஒரு கேலண்டர். ஓகே, இருக்கிற கேலண்டர் தமிழ் எல்லாமே வந்து இந்தியன் டைம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ நீ இந்த நல்ல நேரம் கால்குலேட் பண்ணும்போது அது எப்படி இந்தியன் டைம்ல கால்குலேட் பண்ணுவ? துபாயில 1.5 hour வந்து கம்மியா ஓடும். இப்போ நீ 2.5னா இங்க 2.5 தானே கால்குலேட் பண்ணும். ஆமா, அதனால சரி இப்ப நம்ம வந்து இந்தியாலே இருந்து இந்த மாதிரி நம்ம டைம் யூஸ் பண்ணிட்டோம், அப்படி தெரிஞ்சு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சரின்னு சொல்லலாம். இங்க இருக்கிறோம், கோவிலுக்கு போய் இங்க ஒரு கோவில் இருக்குது, நம்ம ஒரு முருகரா இது பண்றோம் அப்படின்றதே பெரிய விஷயம். என்ன அப்போ அந்த டைம்ல நம்ம இந்தியா டைம் தான், நம்ம துபாய் டைம் தான் நம்ம கால்குலேட். நம்ம எங்க இருக்கோமோ அந்த டைம் தான். இப்போ சாமி இப்போ இங்க இருக்க முருகர் சாமிக்கு இப்ப வந்து 1 மணி தான் ஆகுது. ஊர்ல இருக்க முருகர் சாமிக்கு 2:30 மணி ஆகுது. என்ன வச்சு காமெடி பண்ணலையே. ஆமா, இந்தியா டைம்ல நம்ம இப்ப பார்த்தோம்னா 3 மணி இருக்குமோ, 2:30 மணி. ஏன்னா இங்க 1 மணி ஆகுது. சோ ஊர்லன்னா ஒரு 2:30 மணி இருக்கும். அபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கலாம். அப்ப ஊர்ல வந்து முடிஞ்சிச்சு. ஊர்ல முடிஞ்சிருக்கும். எப்படியோ ஒரு சில பேர் முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா சாயங்காலம் முடிச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரியல அது அப்படின்ட்டு. அப்புறம் இவ்வளவு நேரம் விளக்கமா சொல்லிட்டு இருந்தேன். இவன் ஒரு ஆளு நானும் சேர்ந்து மணி ஆட்டிட்டு இருக்கிறேன். ஆமா எங்க நட்சத்திரம் முடிஞ்சிச்சு. இப்போ சாயங்காலமும் அபிஷேகம் பண்ணுவாங்க முருகருக்கு, காலையிலயும் அபிஷேகம் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு டைம் பேஸ் பண்ணி தானே நடத்திருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருமா அந்த விசாகம்? வைகாசி மாசம் வருஷத்துக்கு. ஓகே வைகாசி மாசத்துல வர விசா. இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கறனால நமக்கு தெரியல. வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரத்துல தான் பிறந்தாரு நம்ம முருகர் பெருமாள். அப்ப கார்த்திகைக்கு எனக்கு தெரிஞ்சது எப்படி நான் அப்ப தைப்பூசம் பிறந்த நாள் இல்லையா? தைப்பூசம் வந்து அவரோட அவருக்கு எல்லா நாளும் பிறந்த நாள் தான். குழப்பறாங்களே, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. முருகரே டென்ஷன்ஸ் பண்றாங்க, நம்மள டிப்ரெஷன் பண்றாங்க. சோ ஓகே, ஒரு வழியா ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா பிளான் பண்ணி கோயிலுக்கு போறோம். தைப்பூசம் வந்து அந்த 6 நாள் அந்த சஷ்டி சூரபத்ம கொன்னடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து தேரவா எடுத்து ஓகே, அது வந்து வில்லனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வர்ற விசேஷம் தான் தைப்பூசம். இது வந்து பர்த்டே. இவர் வந்து ஹாப்பி பர்த்டே லார்ட் முருகா. சரி ஓகே, ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கரெக்டாக கோயில் திறந்துருந்தா நல்லாயிருக்கும், இல்லைன்னா இந்த எக்ஸிக்யூஷனும் ட்ராப் ஆகிடும். பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மங்களகரமா கிளம்புன இடத்துல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு உனக்கு செக் பண்ணி தெரியாதா? பொண்டாட்டி கூட்டிட்டு வருமே, நம்ம போவோமே அப்படின்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? போன வாரம் போட்டேன், இந்த வாரம் இதாகுன்ட்டு யாருக்கு தெரியும்? ஒரு வாரம் கூட 10 நாள் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு போடுற ஏசிக்கு பாரு, எரியுதுடி மாலாம். 2க்கு கம்மி ஏசி வைக்கவே முடியல. கேஸ் காலி ஆயிடுச்சு, தண்ணி காலி ஆயிடுச்சு, என்ன காலி ஆயிடுச்சுன்னா சமைக்கிற நீ அது உனக்கு தெரியாதா? இது கேஸ் காலி ஆச்சு அப்படின்னா முன்னாடியே சொல்லணுமா இல்லையா அப்படின்னு 1008 கேள்வி. இங்க இதுவும் அதுவும் ஒண்ணு கிடையாது. நம்ம இந்த வீக்கெண்ட் வெளியே போனோம்ல, அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் தினமும் சமைச்சு தரேன்ல, அதனால கேஸ் காலியா இருக்கும், தண்ணி காலியா இருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அடுப்பாங்கடையில கேஸ் காலியாகிறது, என் வண்டியில பெட்ரோல் காலியாகிறது ஒன்னதான். எல்லாம் நீ ஓட்டுற, நான் சமைக்கிறேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்னங்க
நம்ம என்ன பண்றது, நம்ம போடுற பிளானுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. காலையில தான் விளையாண்டுட்டு வந்தேன், எனக்கு பாரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி புகை வட்டமா இருக்குது. நான் தான் எல்லாம் சாமிக்கு பூஜை பண்ணேன், எல்லாம் பண்ணேன். எனக்கும் கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான் ஏதாவது புலம்புறேன்னா அமைதியா வரலையா, கழுதைக்கு வாக்கப்பட்ட மூட்டை சுமந்துதான் ஆகணும், அந்த மாதிரி தான். அதுல நீ யாரு நான் கழுதையா நீ கழுதையா? எனக்கு நீ கழுத, உனக்கு நான் கழுத, அவ்வளவுதான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இன்னைக்கு போய் 2 பேரும் சாமி பார்க்கும்போது இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் வேணும். ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி ரவுண்டா போக அந்த ஒளிவட்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் 2 பேத்துக்குமே. காட்டு போக அடிக்கிற வெயில் தாங்க முடியல. ஊர்லலாம் எவ்வளோ பெட்ரோல் தரல, இங்கே வந்து 1 லிட்டர் வந்து 3.55 திராம்ஸ். இவர்கிட்ட சொல்லுவோம் அண்ணன்ட்ட ஸ்பெஷல் டேங்க்ஸ். ஸ்பெஷல்ல தான் அமைச்சு இல்லை, இங்கே வந்து 2 டைப்பாக போடுவாங்க, 91 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. வண்டி எடுத்தது ஃபர்ஸ்ட்டு கார்த்தி தான் எடுத்தாப்புல, கார்த்தி ஃபரீத் தான். அவங்க போட்டதே வந்து ஸ்பெஷல்னு தான் சொல்லி போட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆச்சு லைசன்ஸ் எடுத்து, நானும் அப்படியே தான் போட்டுட்டு இருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட்டு? ஆனால் இது வந்து காசு கூட ஆக்சுவலாக. இதுதான் வந்து காசு கூட. ஆமா, இவன் மறக்கிற சுவாதியா இருக்கும் போது அப்ப ஸ்பெஷல் டேங்க் அத போடணும். ஒரு வாரத்துக்கு அவன் மெயின்டைன் பண்ணணும். மறக்கிற சுவாதி வண்டி வேற வெயில் காலம் அதுமா கிலோமீட்டரும் தர மாட்டேங்குது. ஷூ முடியல. பேசாம குட்டி வண்டி ஏதாவது வாங்கியிருக்கலாம். ஷூ கொழுப்பும்பாங்க. இதுதான் ஒரு டைலாக் எனக்கு தோணுது. ஆனா நீங்க வந்து புருஷனை மரியாதையா பேசுங்கன்னு சொல்லுவீங்க. நீ ஒன்ன விட மரியாதை யாரு தருவா புருஷனுக்கு? இல்ல, அதுல ஒரு சில இதெல்லாம் பப்ளிக்கா பேசுறதெல்லாம் கூடாது. பீப் போட்டுருவான் எடிட்டர். என்னன்னு மட்டும் சொல்லு. வேற எடிட்டர் என்ன வந்து ஒரு ஐ பிச்ல நினைச்சிருக்கான். ஏய் தூம அதான் சொல்ற போறேன் போங்கடா சொல்லிட்டீங்கக்கா. ஐ பிக்சர் நினைச்சிருக்கா, பெரிய நட்சத்திரம் ஏறி பிக்லிங் அப்படின்னு இருக்கிற நல்ல பொண்ணு நான் அடிச்சிட்டு இருக்கிறான் நம்மள. இதுல வந்து புருஷன் அப்படிலாம் பேச மாட்டாலாம். அதனால பீப் விட்டுட்டு விட்டுரு. முன்னாடி இருந்த வண்டி எல்லாம் 100 ரூபா 120 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன், எவ்வளோ ஹை காஸ்டா இருந்தாலும். இப்போதான் வந்து யுஏஇல இவ்வளோ பைசா ஆக்கிட்டாங்க, 3.5. நான் வண்டி வாங்கும்போது 1.8 திராம்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இது என்னமோ வண்டி வாங்கின நேரம் நினைக்கிறேன். தினேஷ் வண்டி வாங்கின நேரம் ஒரே அடியா உழுவுது. மேல இருந்து குண்டு குண்டா உழுவுதான். இப்போ பெட்ரோல் நீ என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோ தெரியல. இது ஊர் இப்ப முன்னாடிலாம் வந்து ஊர்ல தான் ரேட்டு கூட இருந்துச்சு. இப்போ வந்து ஊர்லயே 110 ரூபா 106 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு 1 லிட்டர் பெட்ரோல். பட் ஆனால் இப்போ இருக்க இந்த திராம்ஸ் ரேட்டு கன்வெர்ட் பண்ணால் 3.5னா 26 ருபீஸ் போகுது 1 திராம்ஸ். எப்படி பார்த்தாலும் 75 மேட்ச் ஆயிடுது. 100 திராம்ஸ்க்கு 100 ரூபாய்க்கு வந்துடுது 1 லிட்டர். இங்கேயும் அங்கேயும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போல்லாம் பாரு 150 ரூபாய்க்கு தாண்டி போயிட்டு இருக்கு. எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது. சீக்கிரம் ரொம்ப கரகரன்னு ஓடுதே தவிர ரொம்ப ரொம்ப நிக்க மாட்டேங்குதுல. ஐயோ நிக்க மாட்டேங்குது. தெரியுது காய்ஸ். கோயிலுக்கும் போகணும், வீக்கெண்டு நான் வெளியவும் போகணும். மனுஷன் என்னதான் பண்றது. 183 ரூபா 39 காசு. சரிப்பா, நம்ம வந்து கோவில சந்திக்கலாம். பெட்ரோல் போட்டு கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு பெட்ரோல். ஓகே, சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ நம்ம பிளானிங் படி கும்பல் கம்மியாக தாண்டி இருக்கு. எல்லாரும் சாப்பிட தாண்டி போயிருக்காங்க. ஸோ அதனால கோயிலுக்கெல்லாம் வர்றீங்க அப்படின்னா ஒரு 2 மணிக்கு முன்னாடி வாங்க. என்னத்தை என்னத்தை ரொம்ப மிஸ் பண்ற? நீ என்னத்தை மிஸ் பண்ற சொல்லு. புளியோதரை தான். புளியோதரை உள்ள வேற ஒன்று தருவாங்க, அதுக்கு வேற ஒன்று பேசுவோம் வா. ஐயோ என்னங்க தருவா அது அந்த ஸ்வீட். உனக்கு சாமி பிரசாதமே உனக்கு அவ்வளோ சீப்பாக போயிடுச்சா? இங்கே அது வந்து என்னன்னு தெரியல. ஒரு விபூதி குங்குமம் தந்தா அது ஒரு வைபா இருக்கும். சரி கோவிலுக்கு போகலாமே, ஏதோ மாலுக்கு போய் போயிட்டு வர மாதிரி இருக்கு. இங்கே கோவில் இருக்கிறதே பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. சாமி எங்கே இருந்தாலும் சாமி தான். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்து விபூதி கொடுத்தாதான் சாமி அப்படிலாம் கிடையாது. புளிசோறு கொடுத்தாதான் அண்ணன் கிடையாது. அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும், அபிஷேக ஸ்மெல் வரும், அந்த மாதிரி இருக்கும்ல. நீ ஊருக்கு போய் சாமி கும்பிட்டு வா. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்கே தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில் படுக்க மாட்டேன்னு சொன்னேன்.
உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வெளியே வந்து வீடியோ எடுத்து ஸ்வீட்டோட புளிசோறு, தயிர் சோறு, மைசூர் பாக்கோ பிரசாதம் தராங்கல்லோ, அவ்வளோதான் கோயில். இன்னைக்கு இவன் நினச்ச மாதிரியே பொட்டு வச்சுட்டாங்க, பிரசாதமும் தந்துட்டாங்க. அதனால வைப்பு வேற லெவலில் இருக்குது. நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமலாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரில் போனால் அது வேற. ஆமாம், அந்த மாதிரியே நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. இங்கே இப்படி பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த நாள் பார்த்து இது இன்னைக்கு தான் வைகாசி விசாகம், அந்த மாதிரி டைமு, அபிஷேகம், அதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அதனால அது வந்து நம்ம இது பண்ண சொல்லலை. ஆனால் புளிஸ் அதை போட்டுக்கனால ஒரு இதுதான் நப்பா சதம் வேறு. அவ்வளோ இருக்கிறவ செஞ்சு கொண்டு வந்து வெளியில கொப்பரை ஏங்க இது கொடுத்தா அதுக்கு வேற ஏதோ இதெல்லாம் வாங்கணுமா, அவங்கள ஃபார்மு எல்லாத்தையும் போயிட்டு நம்ம காசு வேற கொடுக்கணுமா. ஐயோ, இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீட்லேயே நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். அவ்வளோ நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. யாராவது சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது வேற குழந்தைங்க. இவன் செய்யறத யார் சாப்பிட்றது? அதை பிரசாதம்னு கொடுத்து எல்லாரும் அடி வாங்குறதுக்கு பதிலாக கொடுக்காமலே இருக்கும் எல்லாரும். ஆமாம், அதனால எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. பரவாயில்ல, ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப மச் நீடட் டிவோஷனல் வைப். எஸ், இந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் சாமியோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. என்ன சாமி கும்பிட்ட கையோட எங்க போறோம் அப்படின்னா அது வந்து அடுத்த எபிசோட்ல பாப்பீங்க. ஓகே, ஆமா, ஆக்சுவலா நான் பண்ண சில சில்மிச வேலைகளால ஒரு 4 உயிர் பறி கொடுத்துட்டேன். அதுக்கான பாவ மன்னிப்புக்கு தான் இன்னைக்கு கோயிலுக்கே வந்துச்சு. அது அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிடி அட்ராசிட்டிஸ். ஸ்டார்டிங் டிடி அட்ராசிட்டிஸ் சொல்றது இல்ல, எண்டிங்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஞாபகம் நீயும் சொல்றது இல்ல. So welcome to DD Atrocities. சொல்லு, நல்லா இருக்கு. எவ்வளவு திருந்த மாட்டேன். DD Atrocities. மண்டபத்திரம் गाइस. வெண்டவத்திரம் गाइस. வெற்றிவேல் முருகருக்கு. பை.